Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அகத்திக்கீரை. அதுக்கு தேவையான பொருட்கள் அகத்திக்கீரை 1 கப், 2 காஞ்ச மிளகா, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் அரிசி, 1/4 கப் தேங்காய் பால், ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம், தண்ணி தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் எல்லா பொருளையும் சேர்க்கலாம். தண்ணி சூடு வந்துடுச்சு. தண்ணியில் நம்ம வச்சுருக்க ஜீரகம், காஞ்ச மிளகா, அரிசி, வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் இப்போ அதில் சேர்த்தாச்சு. கீரை நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கீரையும் சேர்த்துக்கணும். கீரையை சேர்த்ததுக்கப்புறமா உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கிளறி அது நல்லா கொதி வந்து கீரை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இடைக்கிட சும்மா லேசாக கிண்டி விட்டு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இன்னும் வேகலை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் கழித்து நம்ம கீரை வெந்துருச்சான்னு பார்த்தோம். கீரை இப்போ வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ண உடனே ஒரு கிளறி விட்டோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் கிளறணுமே. ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுனது கொதி வந்துச்சுன்னா தெரிஞ்ச மாதிரி போயிடும். அதுக்காக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் கிளறணும். அகத்திக்கீரை சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வாய்ப்புண், வயிற்றுப்புண் இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல மருந்து. குழந்தைங்களுக்கு இந்த சூப் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை ஒரு கப்பில் ஊற்றி சூப் மாதிரியும் குடிக்கலாம். சாப்பாட்டில் போட்டும் பெரட்டியும் சாப்பிடலாம். தஞ்சாவூர் ஃபுட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.